புலிகளின் குரலே தேசம் காற்றவர் உண்மை கொண்டு தேடி வரும் உன் குரலே சீனி விடாத சிங்கள தேசம் தேநீர் குடித்திட சீனியும் இல்லை தேனாய் ஒளித்திடும் மாவீரர் பாடல் குரலே. வணக்கம். வணக்கம் தர், எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறேன். நீங்கள்? நானும் சும்மா இருக்கிறேன். வேலை வரைக்கும் நீங்கள் வேற ஒரு தளத்தில் இருந்தீங்க. ஓ, இது இன்றைக்கு ஒரு நல்ல தலைப்பு போட்டிருந்தவர் சகோதரர் விழித்தெழு 27. அப்போ அங்கே போனால் நாங்கள் இப்போ பல நாட்களாக உரையாடி கொண்டிருக்கிறோம். அங்கே வந்து ஒரு பிரச்சனையும் பெறல. பாரதம் ஒரு ஆள் வந்தார், ஒரு சகோதரர் ஒரு ஆள், அவர் தண்ணினப்பாக கொண்டு வந்தார். அப்போ ஒன்றும் பண்ணிடலாம். 2 வருஷமா வந்து இங்கே நாங்கள் வந்து இப்போ 2 வருஷத்துக்கு முறையே நாங்கள் சொல்லியிருந்தோம். இலங்கை உளவுத்துறை, இந்திய உளவுத்துறையின் கைக்கூலியெல்லாம் இங்கே வந்து பேசி டிக்டாக்ல நின்று தமிழ் தேசியம் பேசி கொண்டிருக்கிற இந்த கையவர்கள் வந்து இந்த கைக்கூலிகள் தங்களை வந்து போராளி என்று அடையாளப்படுத்தி கொண்டு 2 வருஷமா தான் எங்களுக்கு எதிரான பரப்புரையா 2 வருஷமாவே நின்று செய்து கொண்டிருக்கலாம். நாங்கள் நேற்று பொதிவொன்று பதிவிட்ட நாங்கள் அல்ல, நேற்று நாங்கள் பொங்கு தமிழ் பற்றியும் சுயநிர்ணய உரிமை சார்ந்தும் நாங்கள் பதிவு செய்த நாங்கள். அப்போ அது வந்து என்னென்னா, இளையோர்களுக்கு வந்து பொங்கு தமிழ் என்ற ஒரு நிகழ்வை தொடங்கினோம் என்று சொன்னால் இது எங்கே எழுச்சி எதற்காக நடைபெறுகிறது என்பது இவர்களுக்கு புரியல. நான் அதை பற்றி தொடர்ச்சியாக பேச போகிறேன். இதுல என்ன வேடிக்கை வந்து செக்ஸ் வீடியோஸ் வாட்ஸ்அப் மூலம் வந்து செக்ஸ் வீடியோஸ்களை ஆக்களுக்கு அனுப்புறவர்களும் தூசணம் கதைக்கிறவங்களும் வந்து தமிழ் தேசியம் வந்து கதைச்சு கொண்டு இந்த டிக்டாக்ல கதைச்சு கொண்டிருக்கிறது தான் இந்த இந்த இதுக்குள்ள இந்த சமூகத்தில் இருக்கிற நீ அழுக்கான விடயமா நான் பார்க்குறேன். இல்லை, நாங்கள் என்ன பொறுத்தளவில் என்னுடைய பயணம் என்பது வேறு. இப்போ இவர்கள் ஒரு நிகழ்வை ஒரு மனிதர் செய்யணும். இப்போ ஒரு எழுச்சி நடக்குது, உலகத்தினுடைய ஒரு அரசியல் எழுச்சி, ஒரு அரசியல் புரட்சி, ஒரு வடிவங்கள் வந்து இது தோன்ற பண்ணுது என்றால் அது அந்த இனத்தினுடைய அடையாளங்களாக இருக்க வேண்டும். அந்த இனத்திற்காக போராட்டங்களை செய்தவர்களும் தியாகிகளாக இருப்பவர்களையும் கொண்டு வந்து நிறுத்திய பின் தான் அது இன்னும் ஒரு எங்களுடைய மொழியை இன்னொரு தேசத்தில் பேசுபவர்களை இணைக்க வேண்டும். அப்ப இவர்கள் வரலாற்றில் அந்த இளம் பிள்ளைகளுக்கு இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதுதான் இந்த போராட்டத்தை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இது இதற்குரிய நேரம் அல்ல, தயார் செய்யுங்கள் என்று சொல்லியிருப்போம். அது என்ன தொனிப்பொருள் என்றால், ஒரு இளம் சமூகமாக இருக்கின்ற மாணவர்கள், அதுவும் சொல்லிடும் என்னென்றால் இந்த பொங்கு தமிழை செய்ய போகின்றது ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற மாணவர்களாம். அப்ப இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற மாணவர்களுக்கு இவர்கள் எதை முதலில் பொங்கு தமிழுக்கு கற்பிக்க வேண்டும்? உன் ஈழத்திற்காக போராடிய தியாகிகளை முன்கொண்டு வந்து அவர்களுடைய குரல்களை உலகமெங்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். இதைத்தான் ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய மனித உரிமை பேரவையிலும் நடக்கிறது, ஏனைய வெளியுறவு கொள்கையில் இருக்கின்ற அமைப்புகளுக்கும் நடக்கிறது. அப்ப எங்களை போன்றவர்கள் நாங்கள் உலக பரப்புகளோடும் உலக அமைப்புகளோடும் ஓடி திரியும் நாங்கள் இந்த இனம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இந்த யூகங்களை தான் நாங்கள் சொல்லுவோம். ஏனென்றால் 17 ஆண்டுகளாக ஓடிப்போய் இந்தியாவுக்குள் நின்ற இந்த சமூகம் அங்கே எங்களுடைய மண்ணில் ஒரு அரசியலை கட்டி எழுப்புவதற்கு இங்கே இடம் அளிக்கவில்லை. அப்ப நாங்கள் இதை சொன்னால் வானம் போன்றவர்கள் எங்களை மென்ஷன் பண்ணினோம். எப்படி என்றால் நாங்கள் ஒரு இதை தடுப்பவர்களாகவும் ஒரு சிங்களத்தினுடைய அடையாளம் அல்லது இந்தியாவினுடைய அடையாளம் எம்மை பார்க்கின்றார்கள். இதுல பெஸ்ட் ஓகே. ஒரு நிமிஷம் எனக்கு தாங்கண்ணா. இதுல வந்து நாங்க தெளிவாவே பார்த்துட்டோம். உங்களோட மைக் எக்கோ பண்ணுதுன்னா தெளிவாவே நாங்கள் பார்த்துட்டோம். எப்படி என்றால் போன வருஷத்துல இருந்து நாங்கள் தெளிவா பார்க்கிறோம் யார் யாரெல்லாம் சீமானோட நின்று இங்க டிக்டாக் தளங்களை வானன் உட்பட நின்று சீமானுக்காணி பின்னுக்கு போய் நின்றவர்கள் அதே அவர்கள் தான். ஐடிவிங் தான் அர்ஜுனாக்கு பின்னாலையும் போய் நின்று அர்ஜுனாக்கு ஆதரவா இதெல்லாம் எல்லாம் ஆதாரமா டிக்டாக்ல இருக்கு. இங்க வந்து டிக்டாக்ல பயணிக்கிற அனைவரும் மனச்சாட்சிக்கும் தெரியும் யாரெல்லாம் சீமானுக்கு பின்னால் நின்று வீடியோ போட்டார்களோ அவர்கள் தான் அர்ஜுனாக்கு பின்னால போய் நின்று அர்ஜுனாக்கு ஆதரவு கொடுத்தார்கள். அவர்கள் தான் அனுராக்கு பின்னால் நின்றும் இது ஆதரவு கொடுத்தார்கள். அப்படி நினைக்க சீமான், அர்ஜுனா, அனுரா இந்த 3 பேரும் யாரென்று தெளிவா வந்து மக்கள் மனச்சாட்சி உள்ள மக்கள் மத்தியில வந்து தெளிவா தெரியும். என்ன இவர்கள் யாருக்காணி வேலை செய்கிறார்கள், என்ன அஜெண்டாக்களை இவர்கள் செய்கிறார்கள், அதுக்கு கீழே இருக்கிற அவற்றை ஐடிவிங்க அப்படி செயற்படுது கண் கூட நாங்கள் பார்த்தோம். என்ன
ஆதாரமா இந்த டிக்டாக் தளங்களே ஆதாரமா இருக்குது. சீமான், அனுரா, அர்ச்சுனா இந்த 3 ஐடிவிங்கும் யாரென்று மனச்சாட்சியோட போய் பாருங்கள். உங்களோட மனதுக்கே தெரியும் யார் எல்லாம் பின்னுக்கு ஒரே இதுல ஒரே லைன்ல நின்று வேலை செய்கிறார்கள். யார் சீமானுக்கு ஆதரவு கொடுத்தார்களோ அவர்கள் அர்ச்சுனாக்கு பின்னால் போய் நின்றார்கள். அவர்கள் தான் அனுராக்கு பின்னால் போய் நிற்கிறார்கள். இந்த புரிதல் இந்த புரிதல் மட்டும் இருந்தாலே உங்களுக்கு தெரியும் இவர்களை துடைச்சி வருகிறதுக்கு. தொடருங்க சகோதரன். காதலண்ணா ஓகே, இதில் எங்கட இந்த கலந்துரையாடல் இதில் நாங்கள் கதைக்க போகிற விடயம் போன முறை பொது வாக்கெடுப்பு அதை பற்றியான இதுகள் டெபேட் இப்போ போய் கொண்டிருக்குது. அதுலேயும் நானும் ஒரு இடத்துல தளத்தில் போய் கலந்து கொண்டிருந்தேன். அதுலேயும் அவர்கள் இந்த இப்படியான இதுகளை தான் அவர்கள்ட்ட நான் கேட்டிருந்தேன், யார் இதுக்கு பின்னால் இருக்கிறார்கள். அதுக்கு இல்லை, இப்போ யாராக இருக்கட்டும் தரன், இந்த போராட்டம் இப்போ யாராக இருக்கட்டும், அது வேற பிரச்சனை. என்னென்றால் இவர்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் தரன், இளையோர்கள் செய்யணும் என்றால் இந்த இளையோர்கள் யாரை கொண்டு நிறுத்த வேண்டும், யாரிடம் அவர்களுடைய குரலை இதுல நான் கேட்டிருந்தேன், யார் இளைஞர்கள் என்று. யார் இளைஞர்கள் என்றால் தாங்கள் இளைஞர்களை உங்களுக்கு மத்தியில் முன்னுக்கு கொண்டு வர்றதோ சிஐடி பார்த்து கொண்டிருப்பான், இது பார்த்து கொண்டிருப்பான் என்று அவர்கள் இதன் வியாக்கியானம் கதைக்கணும். பாடன் போட்டாக்கள் வியாக்கியானம் தான் கதைக்கணும். அவர்கள் சிஐடி இதில் சோசியல் மீடியாவில் ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு நம்பர் போட்டாலே சிஐடிக்கு யாருன்னு வடிவா தெரியும். எங்க யாருக்கு வடிவா தெரியாத மக்களுக்கு தான் நீங்கள் யாருன்னு தெரியாது. மக்களுக்கு தான் நீங்க இனங்காட்ட உங்களை தயங்குறீங்களோ இல்லையா, உங்களோட நம்பரில் போட்டு நீங்கள் இதான் நீங்கள் சிஐ அயண்டாவை நீங்கள் செய்கிற அப்படிங்கலாம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள். நீங்கள் மக்களை ஒன்று நினைக்காமல் ஒன்று திரட்டாமல் யாரென்று தெரியாதவர்கள் திடீரென்று ஒரு போராட்டத்தில் பங்கேற்காதவர்கள் இப்படி இதுகளை செய்யும் போது இதுக்கு பின்னால் சபல நாடகங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். போலித்துவாரா சீமான் இப்படி அடுக்கடுக்க இப்போ விளக்கேத்தல அடுக்கடுக்க பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னென்றால் கதிராகிய நான் ஒரு விடுதலை புலிகளினுடைய ஒரு மரபோடு ஒரு இளம் தலைமுறையை தேர்வு செய்து உங்களை அடையாளப்படுத்தி தான் என்னுடைய கருத்துக்கள் எல்லாம் இருந்திருக்கும். அப்ப அந்த கருத்துக்கு உள்வாங்கப்பட வேண்டும் என்பதால் நான் உங்களை நிறுத்தி வைப்பேன். ஒரு இளம் சமூகத்தினுடைய முகத்தை நிறுத்தித்தான் நான் இந்த கருத்தரங்கை இத்தனை வருடங்களாக நாங்கள் செய்திருப்போம். இது ஒரு புறம் இருக்கட்டும். இதில் என்னவென்றால் இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில் பொங்கு தமிழ் செய்கின்ற பிள்ளைகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த மாணவர்களுக்கு இங்கே இருக்கின்ற பெற்றோர்களும் இவர்களுடைய சகோதரர்களும் என்ன வழியை காட்டுகின்றார்கள்? அப்ப நான் கேட்கின்றேன் என்றால், இந்த போராட்டத்திற்கு ஒரு அழைப்பு வரும்போதே இந்தியாவில் தமிழ் மொழியை பேசுகின்ற ஒருவரை கொண்டு வைக்கின்றார்கள். அவர் ஒரு தமிழ் மொழியினுடைய அடையாளம், ஒரு ஈழத்தமிழனின் எழுச்சியுடைய அடையாளம் கிடையாது. இந்த மக்களுக்கு நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுவது போன்று அரசியல் எழுச்சி என்ற புரிதலே கிடையாது. இந்த புள்ளியண்ட விடயத்தை நாங்கள் அஞ்சலி விடயத்திலே நாங்கள் பார்த்திருந்தோம். அரிசியில சீரடை அணிஞ்சு யாரை கொண்டு அந்த இதுகளை கொண்டு வச்சு எப்படி அவர்கள் எப்படி அவமானப்பட்டார்கள் விடயம் வரையும் நாங்கள் பார்த்து கடந்து வந்திருக்கிறோம். அப்ப இப்ப நாங்கள் தத்துவங்களோடு நிற்பவர்கள், அரசியலோடு நிற்பவர்கள், அரசியல் சித்தாந்தங்களை அறிந்து கொண்டவர்கள், இன்னும் நாங்கள் அரசியலை கற்றுக்கொண்டிருக்கிறோம். உலக அரசியலின் எந்த யூகம்படி இந்த ஈழத்தமிழன் விடுதலை அடைய வேண்டும் என்கின்ற யூகங்களை நாங்கள் வகித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த இளம் தலைமுறை பிள்ளைகள் ஆஸ்திரேலியாவில் இருந்து இந்த பொங்கு தமிழை செய்வதற்கே அவர்களுடைய முதல் குறிக்கோளை பிழையானது. அப்ப அதனால் நாங்கள் ஆதரிக்கவில்லை. இரண்டாவது பிழை என்னவென்றால், அவர்கள் பிரகடனப்படுத்துகின்றார்கள் வாக்கெடுப்பை செய்வதற்கு. அப்ப ஒரு நாட்டினுடைய அடிப்படை சுயநிர்ணய உரிமையினுடைய வரைவும் அவர்களுக்கு புரியாததால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் உலக தேசத்தில் இருக்கின்ற அத்தனை அமைப்புகளோடும் நாங்கள் பயணிப்பவர்கள். அப்ப இதனால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது என்னுடைய கருத்தின் விவகாரமும் என்னுடைய ஒரு அரசியல் புரிதலும். அப்ப நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், எங்களிடம் இதை கேட்க வேண்டும். ஐயா மணியரசனை ஏன் கொண்டு வருவதற்கு நீங்கள் தடுக்கிறீர்கள் என்ற கேள்வியை ஒரு நேர்த்தியாக எழுப்புகின்ற போதுதான் இவர்களுக்கு விடை கிடைக்கும். அப்ப உண்மையிலேயே என் மனதில் இருக்கின்ற வலி என்னவென்றால், புலத்தில் இருக்கின்ற இளையோர்களுக்கு எல்லாம் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற கல்விமான்களும் போரோடு நின்றவர்களும்
பிள்ளைகளை தந்த பெற்றோர்களும் என்று அடையாளங்கள் நிறைந்து நிற்கின்ற போது ஒரு தமிழ் மொழியை பேசுகின்றவரினுடைய அடையாளத்தை கொண்டு வந்து தன் இனத்தினுடைய விடுதலைக்காக பொங்கு எழுச்சி செய்வது இது எந்த உலகத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது நாங்கள் இன்று பயணிக்கின்ற இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளாக இருந்தாலும் சரி, ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு மனித உரிமை அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், நீங்கள் ஒரு எழுச்சியை செய்யும் போது அது உங்களினுடைய அடையாளமாக இருக்க வேண்டும், மற்றவையெல்லாம் உங்களுக்காக வந்து நிற்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அப்ப எங்களுடைய மக்கள் ஒரு போராட்டத்தை செய்கின்ற போது முதலில் இதை பற்றி யார் பேச வேண்டும்? பொங்கு தமிழை பற்றி யார் பேச வேண்டும்? காக்கா அண்ணா போன்றவர்கள் பேச வேண்டும். அப்ப நாங்கள் இவர்களை வரவேற்போம். இவர் ஒரு நல் சிந்தனையோடு இருக்கின்றார்கள். இந்த இளம் தலைமுறை இவர்களை வழி நடத்துகின்றவர்கள் ஒரு நல்ல சிந்தனையோடு இருக்கின்றார்கள். அப்ப நாங்கள் இதை ஒரு பெரும் பிரகடனத்துக்குள் கொண்டு வருவோம். இதை யார் செய்தார்கள்? இந்த 30 நாள்களுக்கு முன்வரை இதுவரை காலமும் இந்த டிக்டோக்கில் தூசணங்களும் சண்டைகளும் போட்டு திரிந்தவர்களிடமும் ஒழுக்கம் இல்லாதவர்களிடமும் இந்த பிரச்சாரத்தை கையளிக்கின்றார்கள். இரண்டாவது பிள்ளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் திருந்தி வருவது அது தேசப்பற்றென்றாலும் இங்கே வரலாறாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இவர்களுடைய பெற்றோர்கள் இவர்களுடைய பிள்ளைகளுக்கு அதைத்தானே கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். நல்லொழுக்கங்கள், நல் பண்புகள், தியாகிகள். அப்ப நாங்கள் பார்ப்பது என்னவென்றால், ஒரு இனம் விடுதலையாக போகின்றது அல்லது ஒரு எழுச்சி கொண்டு ஒரு போராட்டத்தை தொடங்குகிறது என்றால் அது தன் தேசத்தில் இருக்கின்ற மறவர்களை சுமந்து கொண்டு நிற்க வேண்டும். எனக்கு என்ன கவலை என்றால், இந்த சிறையில் இருந்து வந்து பார்த்த பின் எங்களுடைய மண்ணில் என்ன போராட்டம் நடந்தாலும் காக்கா அண்ணா போன்ற சில போராளிகளை உதர்த்தி வைப்பது. இன்று வரை நானும் வந்து 2 வருடங்கள் புலத்தில் நானும் பார்க்கின்றேன். புலத்தில் இருப்பவர்களும் எங்களுடைய மறவர்களை கழித்துவிட்டு போய் இந்தியாவுக்குள் போய் திரவிடம் தேடுவது. அப்ப இவர்களுக்கு என்ன? தன் சொந்த வீட்டில் வளருகின்ற பூசணிக்காய், அது பூசணிக்காய் அந்த தங்கம். ஆனால் மற்றவர்கள் வீட்டில் வளருகின்றது அது தங்கம் என்று தூக்கி தலையில் வைக்கிறார். இது எந்த வகையில் இது நியாயமான ஒரு போராட்டமாக இருக்க போகிறது? எங்களுக்கு இது புரியவில்லை. அதனால் நாங்கள் இந்த கொள்கையில் வருகும் உங்களை நாங்கள் ஏற்பதற்கு தயாராக இல்லை என்பதைத்தான் பதிவிட்டிருக்கிறோம். ஒன்று, நீங்கள் வரலாற்றை கற்றுக்கொள்ள வேண்டும், இல்லையேல் வரலாற்றை உருவாக்க வேண்டும். இது 2இல் ஒன்று இருக்கிறது. ஐயா மணியரசன் போன்றவர்களை முதலில் ஊடகத்தில் இறுதி போர் களமுனையின் போது தமிழ்நாட்டில் இருந்து போராடியவர்கள் என்ற அந்த விவரங்கள் அத்தனையும் கிட்டத்தட்ட 14 பேரினுடைய விவரங்களை நான் இதே இந்தியாவினுடைய எதிர்த்து நிற்கின்ற ஊடகங்களில் கூட பதிவிட்டிருக்கின்றேன். ஐயா மணியரசன் அவர்கள், குழந்தையரசன் அவர்கள், எழிலன் அரவசர், சபேசன் அவர்கள், முரளி அவர்கள், சங்கர் அவர்கள், செந்தில் அவர்கள், நல்லதுரை அவர்கள், கருணாநிதி அவர்கள், மற்றது இன்னும் குமரிமுத்து அவர்கள், சிவராமன் ஆக இருக்க வேண்டும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. இறுதியாக எங்களினுடைய புலிகளின் குரலில் நாங்கள் அவர்களுடைய பெயர்கள் தான் போராட்டத்தில் நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் நன்றிகளும் சொல்லி அவர்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்லி, நன்றி மறவாத ஈழத்தமிழன் என்றும் அதை நாங்கள் பதிவிட்டிருப்போம். இது ஒரு ஈழத்தமிழனாக களமுனையில் நின்ற போது அவர் தன்னுடைய மண்ணில் நின்று போர் எழுச்சியை செய்கின்ற போது இது எமக்குள் இருக்கின்ற உறவு முறை. ஆனால் ஒரு ஈழத்தமிழனினுடைய ஒரு இளம் தலைமுறை ஒரு போராட்டத்தை துவங்குவதற்காக ஒரு முன்னோடியாக இருக்க போகின்றார்கள், பொங்கு தமிழ். அப்ப இதுக்கு எது வழிகாட்டியாக இருக்க வேண்டும்? இந்த ஈழம் என்னும் கோட்பாடும் இந்த பொங்கு தமிழ் என்னும் கோட்பாடும் ஏந்தி நின்ற எங்கள் மண்ணில் இருக்கின்ற தியாகிகளை கௌரவப்படுத்த வேண்டும். இதைவிட கௌரவப்படுத்துவதற்கு நமக்கு இடம் இல்லை. நாங்கள் இன்று செய்வதற்கு அவருக்கு வீடு வசதி அது இல்லை. காக்கண்ணா போன்றவர்களை கூப்பிட்டு, அண்ணா ஒரு பொங்கு தமிழ் செய்ய போகின்றோம், ஒரு 5 நிமிடம் உரையாடி தாருங்கள். அதை பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி இருக்கும்? காக்கண்ணா சொல்லியிருக்கிறார், இந்த மண்ணுக்காக போராடினவர், இந்த இளம் சமூகம் முன்னுக்கு கொடுத்துருக்கு, எங்கட காக்கண்ணையை கொண்டு வந்துருக்கு. அப்ப இது ஒரு நல்ல வழியில போகுது, நாங்களும் இரவு போல அதுக்கு பிரச்சாரம் செய்யுங்கண்டு இதே ஐயா அரியநேந்திரம் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்த மாதிரி நாங்கள் செய்திருப்போம்.
இவங்கள் பார்த்தால் வீடியோக்களை பார்க்குறோம், ஒன்றுமே இல்லை. ஐயா மணியரசன் வீடியோ ஓடி திரியவே எனக்கு மண்டெல்லாம் கலண்டு போச்சு. எல்லாருமே இந்த தியாகிகளை ஒழிச்சு கட்டிட்டு நீங்கள் யாருக்காக ஐயா எழுச்சி செய்கிறீங்கள்? இது என்ன எழுச்சி? இதுல பேர் என்ன? இதுல யுகம் என்ன? அரசியல் புரிதல் என்ன? என்னுடைய அரசியல் புரிதலும் ஒரு சிலர் அரசியல் புரிதலும் இருக்காது. என்றால் என்னுடைய அரசியல் காலம், வயது, போராட்ட காலம், அனுபவம், இன்று வரை நான் ஓடிக்கொண்டிருக்கிற பாதை. இவர்கள் டிக்டோக்கில் நின்று கொண்டு அந்த நிமிஷத்தை மட்டும் தேசத்துக்காக பயன்படுத்தி விட்டு வீட்டை போய் குளிச்சு சாப்பிட்டுட்டு குடும்பத்தோட இருக்கிறவர்கள் இவர்கள். நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. எங்களுடைய பயணம் வேறு, எங்களுடைய பாதை வேறு. அப்ப நாங்கள் எங்கள் மண்ணில் இருக்கின்றவர்களுக்கு மகுடத்தை கொடுத்த பின் அடுத்தவரை கொண்டு வாருங்கள் என்பதுதான் எங்களுடைய அரசியல். இது எழுச்சியின் அரசியல். இதைத்தான் உலகம் பார்க்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால், உலக தேசத்தில் விடுதலை பெற்ற நாடுகள் அத்தனையும் தங்களுடைய முன்னோர்களை நிறுத்தித்தான் அவர்கள் எழுச்சிகளாக மேம்படுத்தி இருக்கின்றார்கள். ஒரு எழுச்சி செய்கின்ற போது இந்த களமுனையில் நின்றவர்களை விட அந்த எழுச்சியை கொண்டு வர முடியாது. ஒரு எழுச்சி பெறுகின்ற போது மண்ணில் பிள்ளைகளை தந்த அம்மா அப்பா சகோதரங்களை விட இங்கே யாரும் எழுச்சி செய்துவிட முடியாது. ஒரு எழுச்சி கொண்டு வருவதற்கு அன்றைய காலம் இருந்த மாணவர்களாக, இன்று பட்டதாரிகளாக, ஆசிரியர்களாக, சட்டத்தரணிகளாக, கிராம அலுவலராக இருக்கின்ற எங்களுடைய மண்ணை சார்ந்த எழுச்சி மித்தவர்களை கொண்டு வராமல் இங்கே எழுச்சி பெறாது. அப்ப உங்களுக்கு யார் யூகம் வகிக்கிறார்கள்? நீங்கள் செய்கின்ற செயலே ஒரு ஜீரோ. அதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தந்து போராட்டங்களினுடைய வலுக்களை நாங்கள் உடைத்தெறிய வேண்டும். நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுவது அதுதான். எங்களிடம் இருக்கின்ற ஆயுதங்கள் என்றால் அது போராட்டத்தின் வடிவம். அந்த போராட்டத்தின் வடிவங்களை நாங்கள் ஆயுதங்களாக மாற்ற வேண்டுமே தவிர, நீங்கள் நினைத்ததற்கெல்லாம் 4 பேர் கூப்பிட்டு கொண்டு அந்த ஆயுதத்தை உடைத்தெறிவதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இதில் முக்கியமாக என்னவென்றால், இந்த கருத்தரங்கையே துவக்கி வைத்தவன் கதிர் என்றாகிய நான். என் மனதில் இருந்த வலிகளையும் வேதனைகளும் ஊடகங்களை சரியாக பயன்படுத்தி எங்கள் மக்கள் நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். அரசியல் எழுச்சி என்பது இது என்பதை நாங்கள் ஒருபோதும் மாறப்போறது அல்ல. நாங்கள் யார் என்பது என் தேசத்துக்கு தெரியும், என் கிராமத்துக்கு தெரியும், உலக பரப்பில் இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபைகளுடைய மனித பேரவைக்கு தெரியும், அந்த பேரவையில் இருக்கின்ற அமைப்புகளுக்கு தெரிந்தால் போதும். ஏனென்றால் நாங்கள் எங்கள் மக்களினுடைய விடுதலையை தேடி ஓடுபவர்கள். இந்த டிக்டோக்கில் மட்டும் நின்று கொண்டு கருத்துக்களை சொல்லிவிட்டு நேரங்களை கடத்துபவர்கள் நாங்கள் கிடையாது. அப்போ ஒரு போராட்டத்தினுடைய வடிவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லுகின்றோம். என்னவென்றால், நாங்கள் ஒரு போராட்டத்தை உருவாக்குகின்றோம். ஒரு எழுச்சி மிக்க போராட்டத்தை ஒரு இளையோர்களிடம் கையளிக்க போகின்றோம் என்றால், நாங்கள் சொல்ல போறோம், தங்கச்சிமாரே, தம்பிமாரே, மருமக்கள் பிள்ளைகளே, நீங்கள் ஒரு எழுச்சிகள் செய்கின்ற போது மண்ணில் இருக்கின்ற தியாகிகளை முதலில் மறந்து விடாதீர்கள். அவர்களுக்கு முதல் கௌரவங்களை கொடுங்கள். அப்படி அதை செய்கின்ற போதுதான் அந்த எழுச்சி அங்கே இருந்து உருவாக்கப்பட வேண்டும். அப்பதான் அங்கே இருந்து எழுச்சி உருவாக்கப்படும். ஏனென்றால் வடக்கு கிழக்கை பொறுத்தளவில் தன்னுடைய சித்தப்பா, தன்னுடைய சித்தி, தன்னுடைய பெரியம்மா, தன்னுடைய அக்கா என்று மடிந்தவர்களை கௌரவிக்க தெரியாத இனம் நீங்கள். இதே புலத்தில் இருக்கின்ற இளையோர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களை போன்ற முதியோர்களாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களை விமர்சனம் செய்கின்ற வாணன் போன்றவர்களாக இருந்தாலும் சரி, சீமானை ஆதரித்தது படி, சீமானுக்கு அள்ளி கொடுத்தது படி, இன்று வரை நீங்கள் சீமானை தூக்கி நிற்கின்றது படி, எங்கள் மண்ணில் இருக்கின்ற தியாகிகளையும் எங்கள் மக்களையும் நீங்கள் கௌரவித்தவர்கள் கிடையாது. அப்ப உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற புரிதல் என்னவென்றால், இங்கேதான் வேறுபட்டு நிற்கின்றோம். உங்களுக்கு நாங்கள் எதிரியாக தெரிவோம், எங்களுக்கு நீங்கள் எதிரியாக தெரிவீர்கள். அப்ப ஏன் அந்த கருத்தரங்கில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும்? நாங்கள் அந்த கருத்தரங்குக்கு பலமையாக செல்லுவது உண்மை. பலமையாக எம் கருத்தாடல்களையும், முக்கியமாக நேற்று உரையாடிய விவாதங்களும், ஈழத்தமிழர்கள் சபையில் அது உரையாடிய ஒரு மாபெரும் கருத்தரங்கு. ஒரு இஸ்லாமியர்களை எப்படி நாங்கள் சேர்த்து பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் கருத்தரங்கில் நேற்று அந்த நிமிடங்களை நாங்கள் கலந்து கொண்டிருந்தோம். அதை நினைத்து
ஒரு இஸ்லாமியருடைய காணொளி இன்று வெளியாகி இருந்த போதும் நாம் சரியாக உரையாடி இருக்கிறோம் என்பதையும் அந்த நேரத்தில் ஈழத்தமிழர்கள் சார்பாகவும் நாங்கள் எங்கள் மனங்களில் சரியான வேலைகளோடு நிற்கின்றோம் என்பதையும் புரிந்து கொண்டோம். அப்ப இங்கே என்னவென்றால், இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கின்றவர்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையை எம்மவர்களுக்கு கொடுக்கினம் இல்லை. ஆனா என்ன சொல்லினோம் என்றால், தாங்கள் எழுச்சி செய்ய போயினமா? யாருக்கு இந்த எழுச்சி? உன்னுடைய சொந்த மண்ணுக்கு நீ எழுச்சி செய்யாமல் யாருக்காக செய்கிறாய்? அப்ப இந்த சினிமாவை எங்களால் ஆதரிக்க முடியாது. நீ உண்மையிலேயே ஒரு எழுச்சி மிக்க போராட்டம் என்றால் எம் மண்ணில் இருக்கின்றவர்களை நேசியுங்கள், அவர்களுக்கு அடையாளங்களை கொடுங்கள், எங்கள் வழிகளை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதுவுமே செய்தவர்கள் கிடையாது. உங்களிடம் மிஞ்சுகின்றதை பிச்சை போட்டு வாழ வைப்பதும் படிப்பதும் இது ஒரு வகை நடந்து கொண்டிருக்கிறது, இல்லை என்று நாங்கள் குறிப்பிடவில்லை. ஆனால் ஒரு எழுச்சிகரமாக நாங்கள் ஒரு போராட்டத்தை வடிவமாக கொண்டு வருகின்ற போது இந்த மண்ணின் எழுச்சியாளர்களை நாங்கள் காட்டுவதுதான் அடுத்த தலைமுறைக்கு அது வழியாக இருக்கும். அவர்களும் அதை இன்று சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மா எல்லாம் இந்த போரோடு பங்கு கொண்டு அவர்களுடைய உறவுகள் எல்லாம் மனதால் உடைந்து கிடக்கின்றார்கள். அப்ப அதான் நாங்கள் சொல்லுகிறோம், இதெல்லாம் ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஒரு போராட்டங்கள் செய்கின்ற போது இந்த மண்ணுக்காக மடிந்தவர்களினுடைய குடும்பங்களை கௌரவிப்பது, படித்த பட்டதாரிகளும் ஆசிரியர்களையும் கொண்டு வந்து பேச வைப்பது, பல கல்விமான்களை உயர்த்தி கொண்டு வந்து இந்த இடத்தில் நிறுத்துவது, இதுதான் எழுச்சியே தவிர ஐயா மணியரசன் அவர்கள் சாக போகின்ற காலத்தில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு ஆருக்கு இந்த அரசியலை கற்பிக்கின்றீர்கள்? இது யாரிடம் நிகழ்ச்சி நிரல்? இன்றைக்கு ஐயா மணியரசன் என்னத்துக்கு தேவை? எங்களுடைய எழுச்சிக்கு என்னத்துக்கு தேவை? தமிழ் மொழி எழுச்சிக்கு அவர் தேவை. இதே இத்தனை பொறிமுறைகளுக்கும் இவர்களுடைய தமிழ்நாட்டினுடைய அரசியல் சித்தாந்த எதிர்ப்பு என்ன இருக்கிறது? இன்றைய ஜனாதிபதி இதே இந்தியாவுக்கு சென்று வந்த போது இவர்களுடைய எழுச்சிகள் என்ன செய்தது? நாங்கள் அரசியல் யூகங்களும் அரசியல் எழுச்சிகள் என்பதையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். மீண்டும் சொல்லுவது என்னவென்றால், எங்களில் ஒரு வன்மம், போராளிகளை விளக்கேற்றுவதற்கு நாங்கள் விமர்சனம் செய்தோம் என்று. இவர்கள் காணொளிகளை முழுமையாக பார்க்கவில்லை, இவர்களுக்காக எழுதப்பட்ட பாடல்களும் இவர்கள் முழுமையாக கேட்கவில்லை. ஆனால் விமர்சனம் என்று வைக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை இதுல போராளிகளுக்கு போலிகளுக்கு இல்லை, டிக்டாக்ல போலிகளுக்கும் போராளிகளுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு நாங்கள் அது கடந்து போறோம். விவசாயிகளை கடந்து போறபடியே நாங்கள் அம்பலப்படுத்தவில்லை, நாங்கள் கடந்து போறோம். என்ன இல்ல, கண்டிப்பா. இப்ப நான் பார்க்கிறது என்னவென்றால், இந்த பலவீனமானவர்களோடு நான் பலவீனமாக கூடாது. நான் எப்பவும் பலமா இருக்கணும்னு பார்ப்பேன். இப்ப உங்களுக்கு பல விடயங்களை பற்றி, சுய நிர்ணய உரிமை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். இது அதற்குரிய நேரம் கிடையாது. இந்த சுய நிர்ணய உரிமையினுடைய ஒரு வரையறையே நான் என்னட்ட கேளுங்க. நீங்கள் எத்தனை தமிழாக்கள் இந்த தேசத்திலிருந்து உங்களுக்கு விளங்கும். என்ன வேலை திட்டத்தோடு இருக்கிறோம் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் வேலை திட்டங்களோடு இருக்கிறோம். அப்ப இது அதற்குரிய நேரம் அல்ல. அதை பிரகடனம் செய்து அதை பலவீனப்படுத்த தேவையில்லை. நீங்கள் இதுல முதல்ல அண்ணா எந்த கேள்வி, பொங்கு தமிழ்ன்றது எங்களோட மாணவர்கள் மத்தியில இருந்து எங்களுக்காண்ட நிழல் அரசு இருந்த போது வந்த ஒரு பிரகடனம் தான் இந்த பொங்கு தமிழ். என்ன இதுல நாங்கள் பேரெழுச்சியில புருசலுக்கு முன்னால நாங்கள் போராட்டம் நடத்திக்க அது ஒரு எழுச்சியா பார்க்கப்பட்ட ஒரு படியாம. என்ன இப்ப அது எங்க தமிழர்கள் ஒன்றுணர்ச்சி எல்லா நாட்டில இருந்தும் தமிழர் புருசலுக்கு முன்னால நாங்கள் எவ்வளவு பேர் மலைக்குள்ளே குஞ்சு நின்றோம். அப்படியான ஒன்று திரட்டல் இது நடவடிக்கைகள் இவர்கள் ஏற்பாடு செய்யாமல் அமைப்புகளை டிசிசி அமைப்புகளை குறை சொல்லி கொண்டு எங்கட ஈழத்தமிழ்கிட்ட இருந்து ஒரு சரியான தமிழ் தேசியவாதி கண்ணில் காட்டாமல் இந்தியாவில் போய் அதுவும் இப்ப மணியரசன் ஐயா வாக்கரசில இருக்கிறார். அது நாம் கட்சிக்கு பின்னால் நின்று கொண்டு தேர்தல் அரசியல நிற்கிறார். ஆனா இதே நாம் தமிழர் கட்சி தான் 5 வருஷத்துக்கு முதல் மணியரசன் ஐயா சீமான விமர்சிக்கும் போது அவரை இந்தியா கைக்கூலி என்று திட்டி தீர்த்ததும் இதே நாம் தமிழர் கட்சி. அப்ப இந்தியா கைக்கூலியா இருந்த மணியரசன் அவர்கள் இப்ப அவர்கள் ஆதரிக்கும் போது புனிதராயிட்டாரா? இல்ல, இதுல நாங்கள் பார்ப்பது இதையெல்லாம் கிடையாது தர. நாங்கள் இதையெல்லாம் கடந்து எங்கள் தியாகிகளை நாங்கள் கௌரவிக்க சொல்லுகின்றோம். இவர்கள் ஓடி போய் தேவையில்லாத மனிதர்களுக்கு தங்களுடைய மூத்த போராளிகள் யார் என்று இவர்களுக்கு தெரியல. அதான் பிரச்சனை.
அவர்களுக்கு என்னென்றால் இப்ப இருக்கின்ற மூத்த போராளிகள் இப்ப குறிப்பிட்ட காலம்தான் இருக்க போயினம். அப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஐயா அண்ணா எழில் அண்ணா அவர்களினுடைய துணைவியார் அவர்களை நாங்கள் இங்க ஒரு கௌரவிப்பு செய்வதற்கு யாருமே செய்ததில்லை. அந்த புரோகிராம் எப்படி இருக்க வேண்டும் என்ற வடிவங்களை நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றதை நாங்கள் பேசியிருப்போம். இப்ப அப்படித்தான் காக்கண்ணா போன்ற மூத்த போராளிகள் இப்ப ஊர்ல இருக்கணும். இவர்கள் இறந்த பிறகு இப்ப எல்லாரும் தூக்கி கொண்டு வருவினம். காக்கண்ணா அதை செய்தார், காக்கண்ணா இதை செய்தான். டேய், உயிரோட இருக்கக்குள்ள செய்யுங்க வேண்டாம், மரியாதையை கொடுங்கவன். இந்த இந்த இந்தியாவில இருந்து இருக்கிற இந்த தமிழரசு ஐயா அவரை விட காக்கண்ணா எந்த விதத்துல குறைஞ்சிட்டாரு உங்களுக்கு? உங்க பிள்ளைக்கு நீ என்ன கேட்டு கொடுக்குறீங்க? உங்களோட பிள்ளைக்கு நீங்க என்ன வரலாறு சொல்றீங்க? உங்களோட வரலாறு இந்தியாவுல சீமான் வரலாறு, அதுக்குள்ள ஐயா மணியரசன் அவர்களுடைய வரலாறு. அப்ப காக்கண்ணா யாரு? நாங்க சொல்றத காது கொடுத்து கேளுங்க ஐயா. அப்ப நீங்க தேசியவாதின்னு உங்களை பதிவிடாதீங்க. நாங்கள் இதெல்லாம் சேர்ந்ததுதான் தேசியமா நினைக்கிறோம். முன்னுக்கு வாழ்வையே இளம் வயதில் தந்து தங்களுடைய குடும்பங்களையும் இந்த மண்ணில் தந்த காக்கண்ணா போன்றவர்களை நீங்கள் எப்படி கௌரவிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று பலர் பிரான்சில் இருக்கின்றார்கள். விடுதலை புலிகளின் காப்பகங்களாக பொறுப்பாக இருந்தவர்கள் எல்லாம் பிரான்சில் இருக்கின்றார்கள், கனடாவில் இருக்கின்றார்கள், லண்டனில் இருக்கின்றார்கள், சுவிட்சர்லாந்தில் இருக்கின்றார்கள். ஏன் ஒரு 2 நிமிட காணொளி முதன்மை அவர்களை படுத்தக்கூடாது? அப்ப உங்களினுடைய போராட்ட வடிவம் தவறு. இதுக்கு நாங்கள் ஆதரவு தர முடியாது. ஒன்று, நீங்கள் போராட்டத்தை துவங்கி இருக்க வேண்டும் எங்களினுடைய மறவர்களின் கனவுகளோடு. அந்த கனவுகளின் அடையாளம்தான் எங்களினுடைய மூத்த போராளி காக்கண்ணா போன்றவர்கள். அவர்கள் இறப்பதற்கு முன் அவர்களை கௌரவிங்கள். இப்படியான நிகழ்வுகளுக்கு அவர்களை கொண்டு வாருங்கள். உங்களை நாங்கள் வரவேற்போம். உங்களினுடைய பிள்ளைகளுக்கு இந்த வரலாற்றை சொல்லிக் கொடுக்கிறீர்கள் என்ற எழுச்சி உங்களுக்குள் இந்த முதல் தொடரட்டும். அதுக்கு பிறகு நீங்க பொங்கு தமிழை செய்யுங்க. முதல் உங்களுக்கு உங்களோட மண்ணில் இருக்கிற தியாகிகளையே கௌரவிக்க தெரியல, நீங்கள் எல்லாம் பொங்கு தமிழ் உங்களோட பிள்ளைகளுக்கா சொல்லிக் கொடுக்குறீங்கள். நீங்கள் எங்களை என்ன வேண்டாலும் சொல்லுங்க. என்னுடைய பயணம், என்னுடைய பார்வை இப்படித்தான் இருக்க போகுது. ஆனால் இதில் மிகவும் இது இப்போ நான் 1 வருஷம் முதல் அர்ச்சுனாவை அம்பலப்படுத்தின போது எங்களுக்கு எதிராக எவ்வளவோ காணொலி போட்டு தெரிஞ்சவர்கள் இப்போ அவர்களே அர்ச்சுனாவுக்கு எதிராக இப்போ 1 வருஷம் அவர்களுக்கு எடுத்திருக்குது உண்மை அறிகிறதுக்கு. இப்போ அர்ச்சுனாவுக்கு எதிராக காணொலி போட்டு திரிகிறார்கள். 1 வருஷம் முதல் நாங்கள் போடும்போது எங்களுக்கு எதிராக போட்டவர்கள் இப்போ 1 வருஷம் கழிச்சு அவர்களே போட்டு திரிகிறது தான் இது. நாங்கள் ஆய்வாளர்கள், நாங்கள் ஒவ்வொரு இது நாடி துடுப்பையும் உடனே கணிச்சிடுவோம் இந்த இதை எப்படி போகுதுண்டு. அப்படி இருக்கும்போது நாங்கள் இந்த இனத்துக்கு தெளிவுபடுத்துகிறோம். இது புலியா போகுது, இந்த ஏற்பாடுகள் செயற்பாடுகள் எல்லாம் புலியா நிற்குது. இது ஒரு இனத்தின் எழுச்சிக்கான ஒரு சென்ட் கூட அதில் அறிவு இந்த அவர்களுடைய இது இல்லை, அறிவு சார்ந்தோ உணவு சார்ந்தோ அது அவர்களுடைய இது இந்த நிகழ்ச்சி நிரல் இல்லை. இது மாறா தமிழர்களை மூழ்கடிக்கிற மேலும் மேலும் மூழ்கடிக்கிற நிகழ்வாக தான் இது இருக்க போகுதுன்றதையும் தமிழ் மக்கள் மத்தியில் நாங்கள் எச்சரிக்கையாக விடுக்கிறோம். என்ன இதுல முக்கியமா நாங்கள் நேற்றும் முந்த நாளும் பல விடயங்களை பற்றி சுய நிர்ணய பற்றி உரையாடி இருப்போம். இந்த சுய நிர்ணய உரிமைகளை எங்களுக்கு இலங்கை அரசாங்கம் தரும் என்று கனவு காணும் நீங்கள், அல்லது இருக்கின்ற ஆயுதங்களை உடைத்தெறிய வேண்டும் என்று நினைக்கும் நீங்கள், போராட்டங்கள் என்ற வடிவில் அதை பலவீனப்படுத்தும் நீங்கள், முதலில் இந்த அரசியல் சித்தாந்தங்களோடு இருக்கின்றவர்களை தயவு செய்து அணுகுங்கள். இன்று நாங்கள் ஈழத்தமிழர்கள் என்ன நிலைமையில் இருக்கின்றோம், உலக தேசம் என்ன நிலைமையில் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிய வேண்டும். அந்த வடிவத்துக்கு ஏற்றவாறு இந்த போராட்டங்கள் இருக்க வேண்டும். இங்கே நாங்கள் மீண்டும் அமைப்புகளுக்கும் இந்த இளம் பிள்ளைகளுக்கும் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், நீங்கள் ஒரு எழுச்சிகரமான போராட்டத்தை செய்வது அது முற்றிலும் வரவேற்க விடயம். ஆனால் இந்த அரசியல் யூகங்கள் ஈழத்தமிழர்களின் இன்றைய நிலைமை என்னதை என்பதை கருத்தில் கொண்டு இது யூகமாக அமையப்பட வேண்டும். நாங்கள் அதான் உங்களுக்கு மீண்டும் சொல்லியிருப்போம். நாங்கள் ஒரு அமைப்பின் கீழ் நிற்க வேண்டும். அந்த அமைப்புக்கென்றே ஒரு ஊடக பரப்புரை இருக்க வேண்டும். இது தொடர்ச்சியான ஊடக பரப்புரையாக உலகமெங்கும் நாங்கள் இந்த பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஒவ்வொரு தமிழனும் ஒரு கருத்தரங்கை செய்கின்ற போது
அந்த அமைப்பின் கீழ் செய்யப்பட வேண்டும். ஆனா ஒரு கேள்வி என்ன, இதுல வந்து ஆக்களையும் வந்து நாங்கள் மேலேற்றி கொண்டு இதன்றதா அல்லது இப்போ வந்து இல்ல, அவர்கள் சுயநிர்ணய உரிமைக்கு கீழே நிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அது பொங்கு தமிழுக்குள்ளேயும் அவங்க நிக்கலாம். எங்களுடைய நான் சொல்றேன் கீழே கீழே வந்து மேல எடுக்க கேட்கிறார்கள். எடுங்க 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 அவர்களுடைய நேரத்தை கொடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே. அப்ப இந்த சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் ஈழத்தமிழர்கள் நாங்கள் எதை செய்திருக்கின்றோம் என்று பார்க்க வேண்டும் முதலில். இப்ப நாங்கள் முந்த நாள் பேசியது போன்று சோஷலிச குடியாட்சியினுடைய கால்மார்க்ஸ் போன்றவர்களினுடைய தத்துவங்கள் படியும் இந்த பொருளாதாரம் சமூகம் போன்ற யூகங்களைத்தான் அவர்களும் வலியுறுத்துகின்றார்கள். அப்ப ஈழத்தமிழர்கள் முதலில் ஒற்றுமைப்பட்டு ஒரு குடையின் கீழ் இருக்க வேண்டும். இரண்டாவது, சமூக பொருளாதாரத்தை நாம் கட்டமைக்க வேண்டும். இந்த சமூக பொருளாதாரத்தை கட்டமைத்த பின் தான் நாங்கள் வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும். அது பலமாக விடயமாக பார்க்கப்படுகிறது. அப்ப ஏன் இது பலமான விடயமாக பார்க்கப்படுகிறது என்றால், ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய மனித உரிமை பிரகடனத்தில் உறுப்பு 15 அவர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது ICCPR-னுடைய ஒப்பந்தம் படியும் ICOSCR-னுடைய ஒப்பந்தம் படியும் எம்மை அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளில் முன்மொழிவார்கள். எம்மை அவர்கள் முன்மொழிவார்கள். அப்ப இந்த விடயங்களை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், முதலில் எம் இனம் நாங்கள் ஒரு குடையின் கீழ் நிற்க வேண்டும். இரண்டாவது படிவம் நாம் எதை செய்ய வேண்டும்? பொருளாதார சமூக மேம்பாடை. மன்னிக்கவும் எங்கள் சகோதரர்களே, நீங்கள் என்ன வழியில் நீங்கள் டிப்ளமேட்டிக் நீங்க முடிச்சா, நீங்கள் பொருளாதார ரீதியா அரசியல் ரீதியா என்ன உங்களோட டிப்ளமேட்டிக்கை பற்றி சொல்லுங்களேன். எத்தனையாம் ஆண்டு எந்த யூனிவர்சிட்டியில நீங்க படிச்சு ஒரு தமிழருக்கு எந்த யூனிவர்சிட்டியின் டிப்ளமேட்டிக்கை பற்றி நீங்க படிக்க சொல்லித்தர வாரீங்கன்னு சொல்லுங்க. இப்ப அது அப்படி படிச்சத்தான் சொல்லித்தர வேணுமா? உங்களோட கருத்தாய்வில் நான் பாரு உங்களோட டிப்ளமேட்டிக் எதண்டு சொன்னீங்கண்டா எல்லாருக்கும் புரியுமே. உங்களுக்கு ஒரு டிப்ளமேட்டிக் இருக்குமே. இப்ப டாக்டர்ண்டா இப்ப ஜெனரிக் டாக்டரா இருக்கலாம், நீங்க பெரிய ஸ்பெஷல் டாக்டர். ஓகே விஜயன், உங்களோட இது கேள்வி விளங்கிட்டது. அவர் வந்து போராளியா இருந்து போராளிகளுக்கு பாசனை வச்சு போராளிகளுக்கு பயிற்சி அந்த தாழ்மையில இருந்து வந்து இங்க வந்து உள்வாங்கின படியங்களை வச்சு அவர் வந்து கருத்தை சொல்றார். கதிரண்ணா இல்ல, இது அப்படி சொல்ல தேவையில்லை. நிழல் அரசில் ஒரு இராணுவமாக பயணித்த நாங்கள் இந்த கருத்தை சொல்றோம். உங்களோட டிப்ளமேட்டிக்க சொல்லுங்க. நிழல் அரசில் பயணித்தவர்களினுடைய டிப்ளமேட்ன்றது இங்க இருக்கு. நிழல் எல்லா இடத்துலயும் நிழல் இருக்கு. நீங்க உங்களோட டிப்ளமேட்டிக்க சொல்லுங்க. கருத்தை முதல் ஒரு தமிழை வந்து வடிவா வந்து உச்சரிச்சு கதைக்கிற இதை வந்து பழகி கொள்ளுங்க. இல்ல, அவர்களுக்கு இது புரிதல் இல்லாம இருக்கும். டாக்டர் என்றுதான் இது வந்து மற்றவர்களோட தளம் போல இல்லைன்னு இதுல வந்து நான் இது கருத்தரங்கம் செய்கிறோம். இது நீங்கள் வந்தவருக்கு வாய்ப்பளிங்க. வந்தவர்களுக்கு வணக்கம். நமச்சிவாயம் அண்ணா. வணக்கம். நான் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கேன். கதைங்க நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். நல்லா போகுது நிகழ்ச்சி. நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஓகே.